தானடா. என்னக்கா இது? You are the fabulous. போட்டு தொலைச்சு எடுத்துட்டீங்க. இதுதான் வெளுத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. நான் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம நல்ல விதமா இருக்கிறது அவங்க அட்வான்டேஜா எடுக்க கூடாது. அப்படி யாராவது எடுத்தாங்கன்னா அவ்வளவுதான், பேங் ஆன். நீ சரியா தான் சொன்ன. உனக்கு தெரியுமா, இன்னைக்கு என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒருத்தர்கிட்ட இந்த அளவுக்கு கோவமா பேசியிருக்கேன். I'm actually feeling better now. எவ்ளோ லேசா இருக்கு தெரியுமா மனசு? அப்படியே ஏதோ பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி. I'm feeling so light. கார்த்திக், அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வந்த உடனே ரூம கலைச்சிட்டியா? பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க? சரி, இன்னைக்கு யார்கிட்டயும் சண்டை போட்டியா என்ன? இல்லையே. இல்ல, நான் வீட்டுக்கு வந்தப்ப அம்மா நீ யார்கிட்டயோ சண்டை போட்டதா சொன்னாங்க, அதான். என்னாச்சுன்னு சொல்லு. அக்கா, அது ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு, அவ்வளவுதான். யார் கூட? அக்கா, அனுஷா கிட்டயும் அம்மா கிட்டயும் யாராவது தப்பா நடந்துகிட்டா நான் சும்மா இருப்பேனா சொல்லு? இதையெல்லாம் உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன். எது, சண்டை போடவா? ஆமா, யாரையோ போன்ல சும்மா வெளுத்து வாங்குனீங்களாமே. அத மட்டும் ஞாபகப்படுத்தாத கார்த்திக். எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. முதல்ல என் மாத்திரையை கொடு, மை ஹைப்பர்டென்ஷன் பில்ஸ் ப்ளீஸ். இல்லனா என் நிலைமை மோசமாயிடும். இங்க பாரு ராம், ரிலாக்ஸா இரு. டேய், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்டா. முக்கியமா அம்மாக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ மறந்துடாத. நந்திதாவை அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அந்த ஆளுங்களோட முகத்தை பார்க்க கூட நான் விரும்பல. ஆனா அம்மா கிட்ட கமிட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணுவ? நான் அம்மாவுக்கு புரிய வைக்கிறேன்டா. அந்த பொண்ணு என்னென்ன பேசுறான்னு அம்மாவுக்கு தெரியாது. அது மட்டும் தெரிஞ்சதுன்னா அம்மாவே ஒத்துக்குவாங்க. How dare she டா? நந்திதாவுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அவ என்ன சொல்றா தெரியுமா? இந்த மாதிரி பெரிய நகரத்துல இந்த சின்ன விஷயம் நடக்கிறது சகஜமா. What the hell is going on? ச்சே, பணம் தான்டா அவங்களுக்கு வேணும். இந்த கல்யாணம் நடக்காது. அப்படியா? உங்க அம்மா ஆசைப்பட்டு இது வரைக்கும் நீ செய்யாததுன்னு ஏதாவது இருக்கா ராம்? ஏதாவது ஒரு விஷயம் சொல்றா. ஞாபகம் வரலடா. சரி, இது வரைக்கும் இல்லனா இனிமே அப்படி நடக்கும். அந்த பொண்ணு என்ன பேசினா எப்படி பேசினா அம்மா கிட்ட சொன்னா அப்புறம் அம்மாவுக்கு நல்லா புரியும்.